தெரியுமா நான் வருவரையில் பெட்டிக்கு சர்வ ஜாக்கிரதையோடு காவல் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். ஆனால் சென்ற குருவானவரை இதுவரை காணவில்லை. ஆமா, பெட்டி யாராவது களவாடி சென்று விட்டால் கூடிய சாபத்திற்கு ஆளாகி விடுவேன். சரி சரி, சுவாமியானது வருவரையில் பெட்டிக்கு சர்வ ஜாக்கிரதையோடு காவல் இருக்க வேண்டும். எப்போது வருகிறார் என்று எதிர்பார்க்கலாம். வருகிறேன். வேண்டுமென்றால் தடாகத்திற்கு சென்று கொண்டிருக்க நீராடுவதற்காக சிசியனோ காவலில் இருக்கின்றார். காட்டு பங்களாவையும் பங்களா இருக்க பெட்டியையும் பாதுகாக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றேன். ஆனால் பெட்டிக்குள் இருப்பது என்னவென்று தெரிந்தால் அவன் காவலில் இருப்பானா? இருக்கவே மாட்டான். சரி சரி, புறப்படுகின்ற தடாகத்திற்கு எப்போது வருவார் வருவார் என்று வழிமேல் விழிவைக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் சென்ற குருவானவர் இதுவரை அனைதினமும் வருகிறார். பெட்டி வைத்து வணங்குகிறார். ஆனால் பெட்டிக்குள்ள என்ன பொருள் அழைத்தது சுவாமி என்று கேட்டார்.
கால நேரம் வருவது உரைக்கின்ற குட்டியா அப்படி என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். இன்று வந்தவுடனே அந்த பெட்டிக்குள்ள என்ன பொருள் அளித்தோம் சுவாமி என்று அவரிடமே கேட்டறிய வேண்டும். சரி சரி வருகின்றாரா எதிர்பார்க்கிறேன், வருகிறேன். சென்று நீராடிவிட்டு காட்டு பங்களாவிற்கு செல்ல வேண்டும். சென்ற குருவாகப்பட்டவர் வரவில்லையே என்று எனக்காக வழிமேல் விடிவத்து காத்துக் கொண்டிருப்பான். சென்று மாலை பூஜை துவக்க வேண்டும். சந்திக்கின்றேன் சிஷியனை, வருகின்றேன். ஜெய பின்னாடி திரும்பி பாருங்கடி பொண்ணு. நாய் யாண்டி இவ்வளவு பெரிய காட்டு பங்களாடி பொண்ணு அந்த ஆண்ட உனக்கு எப்படி எழுதுன கரமாந்திரம் பெருசா இருக்குது பாத்தியா? 1000 வருடங்களுக்கு முன்பதாக கட்டிருப்பாங்க பழகுது இந்த காட்டு. யாருக்கு தெரியாதல்ல? யாரு கட்டும் பொழுது நாம பிறந்தே இருக்க மாட்டோம். ஏடி இருந்தாலும் அந்த காட்டு பங்களா பாத்தியா எவ்வளவு பிரம்மாண்டமா வேற ஜொலிக்குதேடி. அது மட்டும் இல்லக்கா, அது வெளியிருந்து பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குது. வாங்க வீட்டுக்கு போயிடலாம். காரி முடி பொண்ணே அக்கா பயமா இருக்கு. வெளியிருந்து பார்க்கும் போதே இப்படி பயப்படுறியே, உன்னை உள்ள போய் பார்த்தா அது எப்படி இருக்குமோ? அக்கா அது வேணாங்க, பயமா இருக்கு. அது எப்படி எப்படி எந்த ரூபத்துல இருக்குமோ? வாங்க வீட்டுக்கு போலாம். அந்த காட்டு பங்களா வாங்க கூப்பிடுறியே, அது உள்ள கதல பெருசா இருக்குமோ சின்னதா இருக்குமோ ரூமுங்கறா? காட்டு பங்களா ரூம் அடி பொண்ணே. வாங்க வீட்டுக்கு போலாம். பயமா இருக்குதுக்கா. அப்பா பத்திட்டு வாங்கக்கா. பெருசா நான் புடிச்சுக்கிறேன். சின்னதா நீ புடிச்சுக்கிறீ பொண்ணே. பயமா இருக்குது. வாங்க போலாம். ரூம் அடி பெரிய ரூம் தான் நான் புடிச்சுக்கிறேன். சின்ன ரூம் தான் நீ புடிச்சுக்கிற. சின்ன பொண்ணு இல்ல அக்கா. இந்த காட்டு பங்களா வாயிற்படியில பாத்தியாடி எவ்வளவு அழகான சிலைகளா இருக்குடி பொண்ணு. என்னடி அதாடி பொண்ணு காவல் சிலைகள். இதுதான அந்த காவல் சிலைகள் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? யாண்டி வீட்டுக்கு போறப்ப நான் உன்னை எடுத்துட்டு போயிட்டான். ஏடி நான் தான் போறேன். காசு எடுத்து போடி. அனிதா நான் நினைச்சேன் நான் திருப்பி வரானு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏண்டி வாடி உள்ள போ.